கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லா நிலைமைகளையும் அனுபவிக்க கொடுக்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. சந்திரன் 9, 10, 11ஆம் இடங்களில் இருப்பது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. அதை போலவே 12ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் அங்கே 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்ப்பதும் ஒரு நல்ல அமைப்பு. நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பு இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு வந்திருக்குது. என்ன ஒன்று, கொஞ்சம் விரைய செலவுகள் அதிகமாக இருக்கும். கிரெடிட் கார்டை கொஞ்சம் பத்திரமா பார்த்து வச்சுக்கோங்க. என்ன செலவானாலும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் மட்டுமே செய்யணும் அப்படிங்கிறத ஒரு நினைவாகவே வைத்துக்கொள்ள வேண்டிய அமைப்பு இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. பொதுவாகவே புத்திசாலித்தனமான ஆட்களாக கன்னிராசிக்காரர்கள் இருந்தீங்கன்னா கூட ஒரு நிலைமையில என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருப்பீர்கள். நட்புகளுக்கு செய்கிறது உங்களுடைய பழக்க வழக்கங்கள். இந்த வாரம் மட்டும் அதை கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. நட்புகளை ஒரு ஃப்ரெண்டு கேட்டாருன்னு சொல்லிட்டு தன்னுடைய தகுதிக்கு மீறி ஏதாவது ஒரு கிரெடிட் கார்டை தூக்கி கொடுத்துறது, அல்லது ஒரு கடனை வாங்கி கொடுத்துறது, ஜாமீன் கையெழுத்து வாங்கி போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களில் சற்று ஒதுங்கி இருக்க வேண்டிய தன்மைகள் இப்போது உண்டு. ஏன்னா ராசிநாதன் 12ல் மறைஞ்சிருக்கிறார். 12ல் மறைஞ்சு சுக்கிரனோடையும் சனியோடையும் சேர்ந்திருக்கிறார். விரயத்தை கொடுக்கக்கூடிய தன்மை கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த வாரத்தில் இருக்கிறது. ஆகவே எது விரயமாகும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இளம் பெண்கள் இன்னும் கூட கொஞ்சம் காதல் என்கின்ற பேரில் காதலித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளம் பெண்கள் அல்லது இளம் ஆண்கள் அல்லது ஒருவரை காதலிக்கலாமான்ற எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் கண்டிப்பாக மனக்கட்டுப்பாடு தேவைப்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஏன்னா எதையாவது ஒரு மிக முக்கியமாக இழக்கவே கூடாத ஒன்றை இழந்துவிடக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கின்றன. 12ஆம் இடத்தில் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிரனும் புதனும் சேர்ந்து சனியின் பார்வையில் இருப்பது சில பல விஷயங்களில் நமக்கு தேவையான ஒன்று நம்மை விட்டு போகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். இதை நீங்கள் பணம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது வேறு விதமான எண்ணங்கள், உணர்வுகள், அல்லது ஒரு விதமான இழத்தல் போன்ற அமைப்புகளில் எப்படி வேணாலும் இந்த பலன் எடுத்துக்கோங்க. அவரவருடைய வயதிற்கேற்றார் போலவும் அவரவருடைய இருப்பிடம் தகுதிக்கேற்றார் போலவும் இந்த மாதிரியான பலன்கள் 12ஆம் இடம் 6ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும். நோய் இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு தன்னுடைய ஆரோக்கியத்தின் மேலே கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும். அப்பா அம்மா பெரியவங்க கன்னிராசிக்காரங்க யாராவது இருக்கிறாங்க, ஒரு சின்ன தலைவலி காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் இளைஞர்கள் அவர்களை பத்திரமாக ஏதேனும் ஒரு நிலையில் உடனடியாக ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய அமைப்புகள் 60 வயதுக்காரருக்கு மேற்பட்டவர்களுக்கு உண்டு. ஆகவே கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இருக்காது. சந்திரன் நல்ல இடங்களில் இருக்கிறார் என்றாலும் கூட ராசிநாதன் ஒரு நிலையில் 12ஆம் இடத்துல மறைஞ்சு சனியின் பார்வையில் இருக்கிறனால சில பல எண்ணங்கள், குழப்பங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஆகவே கன்னிராசிக்காரர்களுக்கு முதல் 3 நாட்கள் அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. பிற்பகுதி 4 நாட்களில் விரயங்கள், செலவுகள், மன கஷ்டங்கள், நண்பர்களால் ஏதேனும் ஏமாற்றம் போன்றவைகள் இருக்கும் என்பதால் கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவைப்படுகின்ற அமைப்பு உள்ள நல்ல வாரம் இந்த வாரம்.